வணக்கம் ஆபிரகாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆனது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகவும் ஒரு வழிபாட்டு தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்த வழிபாட்டு தலத்தில் கோவில் சார்பில் தெய்வானை என பெயரிடப்பட்ட ஒரு யானை வளர்க்கப்பட்டு அதற்கு என பிரத்யேகமாக கட்டடங்கள் வடிவமைக்கப்பட்டு இந்த யானைக்கு 3 வேளை உணவும் மற்றும் அந்த பல்வேறு மருத்துவ உதவிகள் அனைத்தையும் செய்து அந்த கோவில் யானையானது கோவில் வளாகத்திலேயே வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மதியத்திற்கு பின்பு, அதாவது சரியாக 3 மணிக்கு மேல் அந்த யானையை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த அதன் பாகன் ஒருவர் அந்த யானையின் அருகே சென்று அதனை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த யானை பாகன் அந்த யானைக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென அந்த யானையானது ஒரு அசாதாரண சூழ்நிலையில் சென்றதாகவும் அந்த யானைக்கு லேசாக மதம் பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது அந்த யானை பாகனுடன் இருந்த அவரது உறவினர் சிசுபாலன் என்பவரை யானை முதலில் தாக்கியது. பின்னர் அந்த யானைக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்த மற்றொரு பாகனையும் அந்த யானை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த இருவரும் அந்த மயக்க நிலையில் இருந்துள்ளனர். உடனே திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் இருவரையும் அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதனை செய்த போது அவர்கள் இருவரும் உயிரிழந்ததாக மருத்துவமனையர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மற்றும் அந்த ஆலய நிர்வாகத்தினர் நேரடியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த யானைக்கு போதிய அந்த உறக்கம் அல்லது அந்த வேறு ஏதேனும் பிரச்சனையா அல்லது வேறு ஏதும் அந்த அசாதாரண சூழ்நிலைகள் அங்கு நிலவியதா என்பது குறித்து தொடர்ந்து அந்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆபிரகாம்.